வணக்கம். வெல்கம் டு SSN ஆன்மீகம். நான் உங்கள் சங்கர நாராயணன். இந்த பதிவில் நாம் காண இருப்பது கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டரிலும் ராகுஸ்தலமாகிய திருநாகேஸ்வரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டரிலும் உள்ள தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாதரை பற்றி. இவர் பிரளய காலத்தில் சனியின் சாபம் நீங்குவதற்காக இங்கு பார்வதி பரமேஸ்வரனாக காட்சியளித்ததாக கூறுவர். இந்த கோயிலில் என்ன விசேஷம் என்றால் 22,000 ருத்ராட்ச மணிகளை கொண்டு ஆவுடை, பானம், நாகபடம் அமைத்து கவசம் உண்டாக்கப்பட்டுள்ளது. அதோடு இங்கு அர்ச்சனையே ருத்ராட்சத்தினால் தான் செய்யப்படுகிறது என்பது மிகவும் விசேஷமான விஷயமாகும். அத்தோடு சூரிய பகவான் நாள் தவறாது தன் கதிர்களால் சுவாமியை வணங்குகிறார். இந்த கோயில் பிறவி பிணி நீங்குவதற்காக, அதாவது யாருக்கெல்லாம் மறுபிறப்பு இல்லையோ அவர்களால் தான் இங்கு செல்ல முடியும் என்பதாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அகத்தியர் இங்கு வர முயற்சி செய்த போது மார்க்கண்டேய மகரிஷி சிவனின் ஆணைப்படி மார்க்கண்டேய மலராக மாறி இங்கு அகத்தியர் வருவதை தடுத்தார். மற்றொரு பதிவில் சந்திப்போம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.